கடகராசி கடகராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே யாராவது இவங்க கிட்ட சண்டை போட்டாங்கன்னா திருப்பி சண்டை போட மாட்டாங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே ஒரு விவாதம் பண்ணாமே ஜெயிக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். பார்த்தீங்கன்னா அன்பானவர்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தவங்க கிட்ட தாழ்ந்து போனோம்னாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தாழ்ந்து போகக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டே இருப்பாங்க. அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, வெளி வேலையாக இருந்தாலும் சரி, கம்பெனி வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அவங்க வேலை தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு வேலைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி வீடை சுத்தபத்தமாக வச்சுக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சாங்களோ அதே அளவுக்கு வெறுக்கக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது நல்லாவே நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கடகத்தில் சந்திர பகவான் அவருடைய அதிபதியாக இருக்கார் கடகராசியில். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2ல் செவ்வாய் கேது சேர்க்கை 18 வருஷத்துக்கு அப்புறம் சூரியன் வீட்டில் செவ்வாய் கேது சேர்க்கை நடந்திருக்கு. ஸோ 2ல் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதாவது இவங்க மற்றவங்க கிட்ட என்ன பேசினாலுமே கொஞ்சம் கடுமையாக பேசுறதுக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். ஸோ அதனால் யார்கிட்ட பேசினாலும் ஜாக்கிரதையாக பேசுறது நல்லது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பார்த்து விட்டு கொடுத்து பேசுறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தி விட்டுடும். ஏற்கனவே நீங்கள் நார்மலாகவே நிறைய கடகராசிக்காரர்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். ஏன்னா அஷ்டம சனியில் உங்ககிட்ட இருந்து எல்லாரையுமே, அதாவது யாராக இருந்தாலும் சரி, அது உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, உங்களை விட்டு அவங்கள ஒரு படி தள்ளி வச்சு தான் இருக்கும். ஏன்னா இந்த அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா உங்களை அந்த அளவுக்கு படாத பாடுபட்டுருச்சு. உடம்பு ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. கடகராசிக்காரர்கள் அதே மாதிரி உடல்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பட் அந்த சந்திச்ச பிரச்சனைகளுக்கு அதாவது உடம்பு ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கணக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது.